How to attract prosperity, how to attract wealth, how to attract good things. எல்லாம் யாரை நோக்கி போகிறது, யாருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, யாரிடம் வந்து சேரும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்க போறோம். The Christ is a centrality for all things. இங்கு படைக்கப்பட்டது அவருக்குள்ளே தான், இங்கு படைக்கப்பட்டது அவரை கொண்டுதான், இங்கு படைக்கப்பட்டது அவருக்கென்றுதான். பரலோகம் எப்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டதோ, கிறிஸ்துவுக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டதோ, கிறிஸ்துவை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டதோ, அதே போல பூலோகமும் அவருக்குள், அவரை கொண்டு, அவருக்கென்றும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், வானங்கள் கர்த்தருடையவைகள் அப்படிங்கிறதுல நமக்கு யாருக்குமே டவுட் கிடையாது. பரலோகம் அப்பா வீட்டு சொத்துன்னா இந்த பூமி எவன் அப்பா வீட்டு சொத்து அப்படின்னு கேட்குறேன். ஒரு படத்து டைட்டிலே வைக்கிறான், இது நம்ம பூமி. பாட்டெல்லாம் படிக்கிறான், பழமுதிர் சோலை எனக்காகத்தான், படைத்தவன் படைத்தான், இது எல்லாமே எனக்காக. ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். இது நம்ம அப்பா வீட்டு சொத்துன்னே நம்ம நினைக்கல. ஆமா, இதை சொத்துன்னே முதல்ல நினைக்கல, இதெல்லாம் ஒரு 10ன்னு நினைச்சிட்டோம். இதுக்கும் இன்றைக்கு மக்கள் தரித்திரமா இருக்கிறதுக்கும் காரணம் இருக்கு. இதுக்கும் நம்ம கையில வெல்த் வராததுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இதுக்கும் இன்றைக்கு சபையும் விசுவாசியும் ஐஸ்வர்யத்துல வாழாததுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. உங்க நம்பிக்கையும் எண்ணமும் இந்த பூமியை குறித்தும், இந்த பூமியில் இருக்கிற பொருட்களை குறித்தும், இந்த பூமியில் இருக்கிற சிறந்த நன்மையான ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் எதிர்மறையாக இருக்கும் என்றால் அதை நீங்கள் ஈர்த்து கொள்ள முடியாது. வைரங்கள், வைடூரியங்கள், விலையுறந்த கற்கள், இங்க இருக்கிற எல்லா வெல்த் தேவனுடையது. அவரே அதன் உரிமையாளராய் இருக்கிறார். அதற்கு உரிமையாளராய் இருக்கிறவர் அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து என்ன பண்றாரு, மனுஷனுக்கு கொடுக்கிறாரு. எங்கேயோ பிசாசுக்கு மனுஷன் கொஞ்சம் இடம் கொடுத்தான். இந்த கிழக்கிந்திய கம்பெனி மாதிரி இவன் என்ன பண்றான், உள்ள வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து 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 அவன் எல்லாத்தையும் ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மனிதனுக்கு அவனை எதிர்த்து அவனை ஜெயிச்சு அவனை துரத்துற ஒரு வலிமை அவனுக்கு இல்லை. அப்ப என்ன நடந்தது, நம்ம சாயலாகவே இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வராரு. இறங்கி வந்து பிசாசை என்ன பண்றாரு, மேற்கொள்ளுகிறார், அவனை ஜெயிக்கிறார், அவனை துரத்துகிறார். வானமும் பூமியும், ஹெவன் அண்ட் எர்த், ரெண்டுமே அப்பாவின் சொத்து. இப்போ அத மனுஷன் கொடுத்தார், மனுஷன் அதை பிசாசிட்ட கொடுத்தான். இயேசு அதை பிடுங்கி மறுபடியும் இப்போ நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. எங்க அப்பா சொத்துன்னு சொல்லுங்க, இது வரைக்கும் வாங்காத நிலங்களை இன்னும் நீங்க வாங்குவீங்க. இந்த பூமி என்னுடையது நம்புங்க, இது வரைக்கும் வீடு வாங்கலன்னா நம்ம வீடு வாங்குவீங்க. இது வரைக்கும் பொண்ணும் வெள்ளியும் உங்ககிட்ட வரலன்னா இனிமே வரும். When you understand the truth, when you get that revelation, tell you my friend, the revelation level is determined your receiving level.